அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் கேட்க இருக்கிற ஆவின் கனி ஒன்று நற்குணம். வேதம் சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? கண்டுபிடிக்க முடியாது, இல்லை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. பாருங்கள், பைபிளில் அழகாக குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிச்சாங்க. இப்போ நீங்கள் ஒரு திருமணம் பண்ணுறீங்க, நல்ல மணமகன் வேணும், நல்ல மணமகன் தேவை, மணமகன் அப்படிலாம் மேட்ரிமோனியில் போட்டு ஒரு குடும்பத்தார் நாள் பேசுகிறத வச்சுலாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈசாக்கு பெண் பார்க்க எலியாசர் அனுப்பப்பட்டார். அவன் ஜோம் பண்ணிட்டு போகிறான், ஒரு தீர்மானத்தோடு போகிறான். அன்றவரை என் வழி நேர் வழியாக என்ன செய்யுங்க, நடத்துங்க. நான் பார்க்குற இந்த பெண் எனக்கு தண்ணி கொடுக்கணும், ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கணும், அதுதான் அவனுடைய தீர்மானமாக இருந்தது. அதே மாதிரி அங்கேருந்து வந்த ரெபேக்கால் அவனுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தா, ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்தா. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீர்மானங்களை நீங்கள் எடுக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். அவள் நற்குணம் அதில் வெளிப்பட்டுச்சு. இன்றைக்கி பெண் பார்க்க போனால் நகை பார்க்குறோம், ரொக்கம் பார்க்குறோம். அவள் காஃபி கொடுப்பாளா, தண்ணி கொடுப்பாளா, டீ கொடுப்பாளான்னு பார்க்குற கிடையாது. அப்புறம் ஊழியக்காரங்க வீட்டுக்கு போனால் கண்ணீர் வடிக்கிறார். என் மருமக இவ்வளோ மோசமாக இருக்கா பிரதர், காஃபி கூட தரமாட்டிக்கா, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் இந்த காரியம் கத்தரால் வந்துன்னு சும்மா கார்டில் போட்டுருவோம். பாருங்கள், கிறிஸ்தவ கல்யாண கார்டுக்கு எல்லாவற்றிலையுமே இந்த காரியம் கத்தரால் வந்ததுன்னு போட்டுருவாங்க. ஆனால் அது கத்தருக்கு தான் தெரியும் இந்த காரியம் கத்தரால் வந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதனால் நற்குணசாலி, நற்குணம் நம்ம இடத்துல வெளிப்படணும். குட்வில்னு சொல்லுவாங்க பிஸ்னஸ்லலாம். அந்த நற்பெயர் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ். ஒரு கடைகள்லாம் எடுத்துங்க, அது அந்த காலத்தில் நற்பெயர் உண்டாயிரும். இப்போ திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்வா கடை இல்லை, அப்படி சில கடைகளுக்கு ஒரு நற்பெயர் இருக்கும். இப்போ சாந்தி ஸ்வீட்ஸ் அப்படின்னா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா ஃபுல்லாக சாந்தின்னு வச்சு ஒரிஜினல் எங்கேயோ இருப்பாங்க. அவங்களுடைய நற்பெயர் அது காலங்காலமாக இருக்கும். அதே மாதிரி நீதிமொழி 31 சொல்லப்பட்டிருக்கு, என் தாய் பாக்கியவதி என்று பிள்ளைகள் சொன்னார்கள். இன்றைக்கி பிள்ளைகள் எழுந்து உங்களை பாக்கியவதின்னு சொல்லணும். நீங்கள் வாழ்ந்து முடிக்கிற டைமில் உங்கள் பிள்ளைகள் எங்கள் அம்மா மாதிரி அம்மா இல்லை, அப்பா மாதிரி அப்பா இல்லை, நற்குணம் வெளிப்பட வேண்டும். இந்த நற்குணத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? ஆவின் கனியில் அது ஒரு கனி. நம்மக்கிட்ட நல்ல குணம் இருக்கணும். கெட்ட குணம் இருக்குதா? ஆண்டவர்கிட்ட அறிக்கை எடுங்க, இந்த கெட்ட குணம் என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரை, நற்குணத்தை மாற்றுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.